Welcome to Chennai Super Kitchen. In channel ku marakama like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell button-ஐ click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வந்துட்டு சூப்பரான முருங்கைக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த முருங்கைக்காயில வந்துட்டு நிறைய சத்து இருக்கு. அயன், கால்சியம், விட்டமின் ஏ, பி, சி, டி எல்லாமே இருக்கு. அதனால உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இப்போ முருங்கைக்காயை வச்சுட்டு புளிக்குழம்பு எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு புளியை ஊற போடணும். அதுக்கு நான் ஒரு எலுமிச்சம்பழ சைஸுக்கு புளியை எடுத்து இப்போ ஊற போட போகிறேன். ஸோ கடாய் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து. இப்போ கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு. 1/2 டீஸ்பூன் வெந்தயம். புளிக்குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயம் லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியவும் முருங்கைக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியும் முருங்கைக்காயும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டுவேன். இப்படி எண்ணெயில் போட்டு வதக்கிறது தான் குழம்புக்கு டேஸ்ட்டு. இப்போ காயெல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். புளிக்குழம்புக்கு காரம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி மசாலாலாம் தனித்தனி தூளாக சேர்த்துருக்கேன். வீட்டில் குழம்பு மசாலா பொடின்னு அரைச்சி வச்சுருக்கவங்க அதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ வீட்டில் குழம்பு மசாலா பொடி இல்லாதவங்க எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். மசாலா பொடி போட்டு 1 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வதக்குனீங்கன்னா அந்த கலரே போயிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் மிதந்து குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம மசாலா சேர்த்து ரொம்ப நேரம் வதக்காதனால கலர் பாருங்க சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் இப்படியே வச்சு கூட சாப்பிட்லாம். எனக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்சோண்டு கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்க போகிறேன். நம்மளோட சூப்பரான முருங்கைக்காய் புளிக்குழம்பு ரெடி. வீட்டில் குழம்பு மசாலா இல்லாதவங்க கூட இதை பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.